ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கேபேஜ் கோஃப்தா கறி தான் பண்ண போகிறேன். கேபேஜ் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கேபேஜில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. நம்பவே மாட்டாங்க கேபேஜில் செஞ்சீங்கன்ட்டு. நான்வெஜ்ஜில் செஞ்சதான் நினச்சிவாங்க. கேபேஜ் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க, முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போட மாட்டேன், இதில் பாதி தான் போடுவேன். பாருங்கள், இதுக்கு கடலை மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். இது அரைக்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு, ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேபேஜை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதில் பாதி அளவுக்கு தான் நான் எடுக்க போகிறேன். இது நான் செய்கிறது 2 பேர் அளவுக்கு வரும். மேலே இருக்கிற அந்த பச்சை தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நம்ம பொரியல், அதை வேஸ்ட் பண்ண வேணாம். பொரியல் செய்கிறதுக்கு இல்லைன்னா சாம்பாரில் கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம். இந்த பச்சை தோலெல்லாம் சாம்பாருக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ கேரட்டை பாருங்கள், இந்த சின்ன கண்ணில் தான் நான் துருவி பாருங்கள், இந்த அளவுக்கு துருவியில் தான் நான் துருவி எடுக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் பெரிய கண்ணாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா இந்த கோஃப்தா சூப்பராக வரும். நீங்கள் கட் பண்ணி செய்கிறத விட துருவி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வாயில் ஒரு கேபேஜ் கூட அகப்படாது. குழந்தைங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு கண்ணில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க முட்டைகோஸை. பாருங்கள், நல்லா துருவிக்கிறேன். தேவையான அளவுக்கு எனக்கு ஒரு 1/4 பங்கு அளவுக்கு இருந்தால் போதும். நான் 1/4 பங்கு அளவுக்கு, நான் 2 பேருக்கு செய்கிறதால நான் இதில் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் துருவி எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் துருவிக்கிறேன். எவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். முட்டைகோஸ் ரொம்ப பொடியாக இருக்கும் இந்த மாதிரி துருவி செஞ்சிங்கன்னா. நான் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு துருவிக்கிறேன். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஒரு 1/4 பங்கு அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இப்போ பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு உரல் இருந்தால், அப்படி இல்லைன்னா மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரே ஒரு ஓட்டு பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம போட்டுக்கலாம் கேபேஜில். தண்ணி எல்லாமே தேவையில்லை எதுவுமே. இப்போ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே கோஃப்தாக்கு தான். கிரேவிக்கு நான் இன்னும் உங்களுக்கு காமிக்கல. பாருங்கள், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் உப்பு நான் தேவைக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போடலாம். அதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், கொத்தமல்லி ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப பொடியாக போடுங்க, அப்போ தான் அது தனித்தனியாக வராது வேக வைக்கும்போது. பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதையும் நான் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த கோஃப்தாவுக்கு நான் வெங்காயம் போட மாட்டேன். வெங்காயம் போட்டால் அந்த கோஃப்தாவோட டேஸ்ட்டு மாறிடும். நம்ம முட்டைகோஸில் செய்கிறதால அந்த ரியல் முட்டைகோஸ் மாதிரி இருக்கிறதுக்காக நான் வெங்காயம் நான் போடலை. வெங்காயம் போட்டோன்னா சப்போஸ் நிறைய தண்ணி விடும். பாருங்கள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட போடாதீங்க. இதிலே நிறைய தண்ணி வரும் நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டைகோஸில். இப்போ நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அது போட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இதிலே நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்ச கடலை மாவு போட்டுக்கிறேன். இது பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது நம்ம கலந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்தால், இலகுலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம்.
பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் இலகலாக இருக்குது. நம்ம எவ்வளோ மாவு, 1 கப்பு மாவு போட்டோம் பாருங்கள். இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு நான் மாவு போடுறேன். உங்களுக்கே தெரியும் நீங்கள் கலக்கும் போது எவ்வளோ மாவு தேவைப்படும்ன்ட்டு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மெஷர்மெண்ட்டில் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. பக்கோடாக்கு கலக்கிற மாவை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. நம்ம உருண்டை பிடிச்சி அப்படியே நிற்கணும் கரையாமல். அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை நம்ம கோஃப்தாவாக சின்ன சின்ன கோஃப்தாவாக வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். சூடாகட்டும். நான் ஆயில் தான், குக்கிங் ஆயில் தான் போட்டிருக்கேன். கடலை எண்ணெயில் பொரித்தா கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ குக்கிங் ஆயில், அதை போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்து குறைச்சி போடுங்க. இந்த கோஃப்தாக்கு நிறைய எண்ணெய் குடிக்காது. அதனால் பார்த்துட்டு பக்குவமாக போடுங்க. நெக்ஸ்ட் டைம் அது யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் நான் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து குறைச்சி தான் எண்ணெய் போடுவேன். பாருங்கள், இது எண்ணெய் சூடாகட்டும். நம்ம சின்ன சின்ன கோஃப்தாவாக செஞ்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக பொரித்து போட்டுக்கிறேன். பாருங்கள், பரவலை பாருங்கள், நம்ம போட்டது அப்படியே நிற்கிது கோஃப்தா. மீடியம் ஃப்ளேம் ரொம்ப குறைச்சி வைங்க. அப்போ தான் நம்ம மாவு கலந்துருக்கோம் இல்லையா, உள்ளெல்லாம் நல்லா வேகும். அப்படி ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே அப்படியே பச்சையாக ஸ்மெல் அடிக்கும், பச்சை வாசனை வரும். அதனால் நீங்கள் குறைச்சி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த கோஃப்தாவை பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்த எல்லா மாவையும் ஒரே பேனில் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி திருப்ப முடியலன்னா நீங்கள் பாதி பாதியாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. அப்படியே 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், ஸ்லோவாக திருப்பி போடுங்க, உடையாத மாதிரி. கீழே கொஞ்சம் ஒட்டி இருக்கும், நல்லா எடுத்து விட்டு திருப்பி போடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு சைடு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சி. நீங்கள் ஃப்ளேம் குறைவாக வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லாவே வேகும். பாருங்கள், நான் குறைச்சி தான் வச்சேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடும் நான் 5 மினிட்ஸ் நல்லா குறைஞ்ச அனல்லையே வைக்கிறேன். உடையாமல் திருப்பி போடுங்க. இந்த கோஃப்தாவை நீங்கள் பொரிச்சிட்டு அப்படியே ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு முட்டைகோஸில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், எல்லாமே நான் திருப்பி போட்டேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், உள்ளெல்லாம் நல்லா வேகட்டும். எல்லா சைடும் நம்ம ப்ரௌனாக வந்த அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா சைடும் ப்ரௌன் ஆகிடுச்சி. ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். பாருங்கள், இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிரேவி செய்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ இந்த பேனை இறக்கி வச்சுட்டு நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கிரேவிக்கு மசாலா பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதில் பாதி வெங்காயம் பொரிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி வெங்காயம் நான் மிக்சியில் அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். பாருங்கள், இதுக்கு கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா,
மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுக்கு வந்து அரைக்கிறதுக்காக தேங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், உடைச்ச முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு வெங்காயத்தில் பாதி பாருங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். தக்காளி வந்து பெரிய தக்காளி 2 பெரிய தக்காளி வேண்டாம், மீடியமாக எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். தக்காளி வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய், முந்திரி, அப்புறமா வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பேன் வச்சுருக்கேன், அடுப்பில் சூடாகட்டும். நம்ம அந்த கோஃப்தா பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை போட்டு இதில் செஞ்சிடலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் பாருங்கள், நான் கம்மியாக தான் போடுறேன் எண்ணெய். பாருங்கள், இந்த ஸ்பூனில் இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக எண்ணெய் வேணாம், அது ரொம்ப உடம்புக்கு நல்லதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எண்ணெய். இது கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் நம்ம கல்பாசி எடுத்தோம் இல்லையா, கல்பாசி வந்து ரொம்ப சின்ன பீஸாக எடுங்க, பெருசாக எடுத்துடாதீங்க, ஸ்மெல் ரொம்ப வரும். அதனால் வந்து பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இது போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பாருங்கள் 2ம் போட்டேன். ரொம்ப கருப்பாக வதக்காதீங்க, ப்ரௌனாக. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள் விவர்ஸ், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன், நான் சொல்லலை மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு கால் கப்பு வேண்டாம், ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த கரண்டி நான் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு ஃபுல்லாக. நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா ஒரு 1/4 கப்பு போடலாம். புளிக்காத தயிராக பார்த்து போடுங்க, அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் போட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக கிளறி விடலாம், கொஞ்சம் மசாலா வாசனை போகட்டும். நம்ம தக்காளி அரைச்சி வச்சிட்டோம், கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இந்த மசாலா வாசனை போகட்டும். பாருங்கள், நான் அரைச்சி வச்ச தக்காளியை நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் எந்த கிரேவியும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், தக்காளி போட்டு கொஞ்சமாக கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், தயிர் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் நான் போடுறேன். 1/4 கப் சொன்னேன், நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா 1/4 கப் போடுங்க. நான் 2 பேருக்கு அளவுக்கு செய்கிறதால பாருங்கள், இந்த அளவுக்கு தயிர் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் தேங்காய், வெங்காயம், முந்திரி அரைச்சிட்டு வந்துட்டேன். அது எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அந்த மசாலா வாசனை அடங்கட்டும், நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் விவாஸ், நான் இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதை நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, நான் இப்போ போட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக கிளறி விடுங்க. பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வாட்டரியாக வேணுமோ, இல்லை திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி மாதிரி வந்து கிரேவி வேணும்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இது கொஞ்ச நேரத்துலேயே இந்த கிரேவி கோஃப்தா கிரேவி செஞ்சிடலாம். பாருங்கள், தாளிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். பாருங்கள், எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இது 5 மினிட்ஸு. இது வரைக்கும் உப்பு போடலை நான். பாருங்கள், இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ தேவைக்கு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள். நல்லா கொதிக்குது பாருங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காச்சு. இந்த அளவுக்கு திக்கான போதும். நம்ம கோஃப்தா பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். அது போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. அந்த கோஃப்தாவில் அந்த கிரேவி இறங்கட்டும். அப்போ தான் நல்லா ஊறி அது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லா ஊறி பாருங்கள். நான் சின்ன சின்ன பால்ஸாக போட்டேன் பாருங்கள், பெருசு பெருசாக வந்திருக்கு. எவ்வளோ பெருசு பெருசாகிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போடலை. நான் கொத்தமல்லி மட்டும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கே பாருங்கள், நம்ம மட்டன் கோஃப்தாவில் செய்கிற அதே மாதிரி இருக்குது. கோஃப்தா பார்த்தா பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது முட்டைகோஸில் செஞ்சிங்கன்னா. பாருங்கள், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இப்போது பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ரெடி ஆகிடுச்சி கோஃப்தா. பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, புலாவுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இது சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.